நேற்று இரவு நாமும் மோசம் போய்விட்டோம். ஆண்டி கிழவன் சொன்ன சமரமாக முடித்து விட்டான். எப்படி அப்படி உழைத்தது முடிக்கும் என்று மாமசங்கி பெருமணியார் கதவை திறந்து அப்படி பையன் கதவைக்கு பின்னால் இதை கண்டார் மந்திரவாதி. மகனே, நான் பெற்ற செல்வமே, நித்திரை முடிந்தது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று மந்திரவாதி சொல்கிறான். எந்த முன்னிலையும் பெரிய வந்தான், முன்னிலையும் பெரிய வந்தான், முன்னாடி கருவழித்தான், கல்லவாடி கருவழிங்க கடவுளுங்க சம்மதாவா அரபதியா கருவழிங்க கருவழிங்க ரமதியவங்க சம்மதாவா யாரும் தரங்காலே முறையின் போட்டை முறையில் எம்மன் முறையில் போட்டை கருவழிங்க போட்டு அம்பா ஒரு கிளியை அம்பா What
தோஷம் வந்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கருமனை இன்று 8 நாளைக்குள் என்ன செய்வார்? இவனை அடக்கி எங்கேயாவது கொண்டு ஆத்திரமாட்டார். ஆந்திரவாதி பரிகாரப்பட்டவர் தன்னுடைய மகளுக்கு ஆதரவாத்தை சொல்லி இருக்கின்ற வேளையில் சுடலை ஆண்டவரோடு உறவாடிய காரணத்தால் ரிஷி கர்ப்பரா தங்காதபடி அகடித்து புகுந்தது. அவர்களுக்கு நஞ்சைக்காடு குஞ்சைக்காடு தோட்டம் வரும் எங்கே இருக்கிறது? அந்த காக்காஜிவரை கண்ணாடி சோலை ஏழுமலம் இருக்கின்றது. ஆண்டவன் கருவையாலே மலையானது பெய்தது. அறிந்தார்கள் பணியர்களும் ஏனும் ஏழுமலங்காவில் பயிர்கள் செய்ய வேண்டும் என்று ஒன்றாக சேர்ந்து பொங்குவதற்கு ஆணை கொண்டு தங்குவதற்கு அரிசி கொண்டு மண்வெட்டும் மம்பட்டி மரவெட்டும் கோடாரி கல்லுடைக்கு விட்டாசு தண்ணிக்குடி வரலாம் தமிழ்குடி வரலாம் இன்பமுடன் சேகரித்துக் கொண்டு 7 வண்டி தலை கூட்டி எருவு முனையும் சேகரித்து வித்து வலைகளை கையில் எடுத்து வரலாம். ஏழாமா புறமு விட்டு ஏழாமா புறமு விட்டு ஏழாமா புறமு விட்டு புறமு விட்டு வாராறு வலிய மக்கள் வாராறு வலிய மக்கள் வாராறு வலிய மக்கள் வலிய மக்கள் காக்காஞ்சி வளையலிலே காக்காஞ்சி வளையலிலே காக்காஞ்சி வளையலிலே என்ன வைத்தால் இந்த வலிய மக்கள் 7 வண்டி தலை போட்டி எருவு மலை சேகரித்து ஏழமா பருவம் விட்டு ஏழமரங்காம காக்காட்சி வரை கண்ணாடி சோலை கமலத்தோட்ட மரமுக்கு வந்தார்கள். வண்டி அவிழ்ந்தார்கள். ஓடோடி சென்று வலை பிடித்தார்கள். பட்ட மரத்தை வெட்டினார். பால் மரத்தை சாய்த்தார்கள். வெட்டிய மரங்களை ஒன்றாக போட்டு தீயிட்டு கொளுத்தினார்கள். வேகாத கட்டைகளை வேலியாக போட்டுக் கொண்டு 7 உழவு உழுதார்கள். எருவுகளை வைத்தார்கள். மரமன் அடித்தார்கள். எதுக்கு? நெல் பயிர் உழவு வாழப்பட பட்ட அப்பந்தான் பழைய மக்கள் அண்ணர்களே தமிழர்களே எல்லாரும் ஒரு பேரு செய்து ஆவடிக்கிறாங்க. நிறைய 50 ரூபாய்க்கு போகக்கூடிய தக்காளி 20 ரூபாய்க்கு. ஆனா ஒருத்தர் செஞ்சா 20 ரூபாய்க்கு போற தக்காளி போடுறது. காலத்தாரு சமயத்துல வியாபாரம் கிடையாது. ஒரு தாறு வந்து கடைக்கு வரைக்கும் குறைஞ்சவங்களுக்கு செலவு அங்க 100 ரூபாய்க்கு
சாதிக்க வாசிக்காத மருத்துவம் காடக்கண்ணி இறந்தனை கோடக்கண்ணி பிறந்தவன் கம்பங்கல்லு கேமரை 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 ஏன் கூட காப்பி நான் தான் கேமரை என்ன உடம்புக்கு என்ன காப்பி மேல மக்காய் உடம்புக்கு எப்படி கம்பங்களும் கேமராது செய்யாத பயிர்களை எல்லாம் இன்பமுடன் மனித மக்கள் செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து வருகின்ற வேளையில் அப்பிய மாதம் அனுசாரம் பட்டம் கார்த்திய மாதம் கதிரொலிக்கு நேரம் இப்போ வந்து ஆடி கடைசி புரட்டாசி வரதுன்னா அடமலை முடியும் அப்பிய மாதம் நிற்கணும் அடமலை கார்த்திய மாதம் சொல்லுவாங்க ஒரு பசுமாட்டை வாழ்க்கையில ஜாடல் மழை அப்பப்போ பெய்யும் அப்பப்போ அதனால அப்பிய மாதம் அனுசாரம் பட்டம் கார்த்திய மாதம் கடைபிடிக்க மார்கழி மாதம் மறுபிடிக்கின்ற வேலை பார்த்தார்கள் மனிதர்கள் பயிர்கள் செய்திருக்கின்ற இடம் ஏழு வழங்காம் மரவழங்கு பல விலங்குகள் பயிர்களை அழித்துவிடக் கூடாது. அதனால பர்ணசாலை உண்டு பண்ணி ஆளுக்கு ஒரு நாள் முறை வைத்து காவலந்து புரிந்து வருகிறார். அன்று யாருடைய காவல்? ஈழமுத்து மரப்பழியன் காவல். காவல் புரிந்து பழிய மக்கள் என்ற பயிர்களானது பூத்து காய்த்து கழிந்து வருகிறது. அந்த பயிர் வாடை யாருக்கு அடிக்கிறது? சுடரை ஆண்டவனுக்கு அடிக்கிறது. அப்பன் தான் நினைக்கிறார் தாய் பகவதி காக்கா ஜீவனை கண்ணாடி சோலை அலுவலன் காவு கமரத்திலிருந்த பரம் அவனே ஒரு காவல் சொல்லு. நம்ம வந்து கொஞ்ச நாள் காவல் அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகணும். ஆனா பயிர் வாழ விஷயம் சும்மா கடந்த தரிசி நல்லா சுடரை ஆண்டவன் ஏழு மரம் காமை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவன் கஜரல கஜரல அருகி போட்டு
பரசாலை மட்டும் கீழே இறங்கி வந்தான். ஓடி வந்து ஓடி வரைத்து நின்றான். சரி. அக்னிவாளன் அவசான சுடலை என்று அறியவில்லை. அறியவில்லை. நாங்க இப்பதான் பயிர் செய்து அங்கங்க நெல்மணி விழுந்து கிடக்கு. வாழை எல்லாம் புலகாஞ்சி கிடக்கு. விட்ட பருவத்துக்கு கருவெல்லாம் விட்ட போற பருவத்தில் இருக்கு. நீ யாருன்னா பாப்பான்னு அந்த பக்கம் வாங்க. நீ அப்படி மாறணும். எதற்காக சொல்லடா? சுடலை ஆண்டவன் ஒரு மலை போல வடிவத்தை எடுத்து வருகிறான். நீ நடந்தால் நீ வரப்ப இடம்லாம் பார்த்துட்ட. உன் கால் பட்டுச்சுன்னா நெல்மணி எல்லாம் உதிர்த்து விடும். நீ கை வீசி இப்படி நடந்து பாத்திய, நீ கை அடித்த விட வாழெல்லாம் சாய்க்கும். நீ அப்பேரோட்ட உருவத்தோடு இருக்கு. நல்லா இருக்க. நீ இந்த பக்கம் வேண்டாம், அந்த போ. அக்னிவாளன் கேட்டா, ஏ வளப்படியா, இது என்னுடைய காலம். நீ சொல்றீங்க யாரு என்று சொல்லுகின்ற மனப்பையனை ஓங்கி விடுறாங்க. 5 வருடம் கண்ணத்துல வாங்கிட்டு ஏற்கனவே மலப்பணியும் திறமசாலி இல்லைன்னா அந்த சிங்கமணி வாழ்றதுக்கு ஒத்தலி இருந்தாலும் அடிபட்டவர் பார்த்தான். இனிமே தப்பு என்று வேத்து விறுவிறுக்க ஓடி வருகிறான். அன்னவார் இடத்திலே சொல்ல வேண்டும் என்று வருகின்ற வேளையில் அந்த தந்தன் உடலை மலையானை வடிவம் கொண்டு வாழை கரும்புகளை சாய்க்கிறார். அது இறங்குன்னா இவங்க கிழக்காட்டு பக்கத்துல மலைநாட்டுல எது இல்லைன்னா யாரைகள் இறங்கி தென்னை மரத்தை ஜாக்கி பனை மரத்தை ஜாக்கி யாரை விடவில்லை. ஒரு மாதிரி அங்கே இறங்கி இந்த சுடலை வந்தவன் மத யானை வடிவம் கொண்டு வாழை கரும்புகளை சாய்க்கிறான். முள்ளம்பன்றி வடிவம் கொண்டு கிழங்குகளை தோண்டி அடி கிழங்கு இப்படி கிழங்கு விட்டதறி சிற கிழங்கு நோய் இல்லாத கிழங்கு கர்ணகிழங்கு தான். கர்ணகிழங்கு சாப்பிட்டா நோயே வராது. புளி ரொம்ப ஜாஸ்தி எப்படி ஆண்டவன் சுடலை பழிய மக்கள் இட்ட பயிர்களை நல்ல நல்ல பயிர்களை நாசகாசம் செய்தார். அடிபட்ட மரப்பணியில் 7 வருடம் காலம் விட்டு வேத்து விருந்து ஓடோடி வர அன்னவார் இடத்தில் வருகின்ற போது பார்த்தார்கள் பணியர்கள் வேதம் தம்பி 7 வருடம் காவலை பயிர்களுக்கு காவல் ஏன்டா இருக்க பிறகு ஓடி வர அப்பதான் சொல்லுவா. ஏன்னா யாரும் இருந்தோட பேச மாட்டேன், எழுத்து பிடிச்சிடும். ஆனா எங்க உள்ள பிசாசம் தெரியவில்லை. அவன் கண்ணனுக்கு சொல்றது அப்படிதான் தெரியும். ஒரு பெரிய மலைபாடு இருக்கிறான்.
பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. அதுலயே நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதால போகலப்பா அதால போனேன். என் வாங்கி செவிட்ட வாங்கி நம்முடைய பயிர்கள் என்னாச்சோ ஏதாச்சோ என்று அன்னவர் இடத்திலே சொன்னேன். பழியர்கள் வேறவர்கள் 7 மரம் காப்புக்கு வருகிறார்கள். 7 மரம் காப்பில் இருந்து பார்க்கின்றவாறு எல்லேரி நடமும் இல்லை. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று அந்த பரியர்களும் வேலவர்களும் அழுது குழம்பி இருக்கிறாதான் வந்து அரவார வச்சுதான் சரி வச்சுதான் வர வாங்கி போட்டிருக்கு. பாடுபட்ட நான் கூட அறுவடை செஞ்சு நெல்லை கொண்டு போட்டு வாங்கி சரி கொஞ்சாதி திரும்பிருக்கான்னு பார்த்தா இப்போ இப்படி வந்து சேர்ந்து பாடுபட்ட நால்வர்கள் மகமையாளர்களை நம்முடைய பெயர்கள் நாசமாகி விட்டது. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் அடிபட்டாரே ஏனமத்து வரப்படுகிறது. அண்ணா நடந்தது நடந்தது இனி நடக்க போவது வீராக நட வேண்டாம் ஆராய்ச்சி. நம்முடைய பயிர்களை அழித்தது ஈ பூச்சி என்றால் விளைக்கிடுமா, பேய் என்றால் கொடித்து அடைத்துவிடும். தம்பி ஒரு நாளைக்கு தெரியாம அப்பேற்பட்ட தொழில் எந்த ஊர்ல நாங்களும் இதோட கேள்வி நந்தமன ஊரில் 1000 பணியருக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகிறார். இருக்க பறக்க செய்வான். அதாவது சில பேர் சித்த வேலை செய்வாங்க. கையில வந்து நம்ம கையில் தட்டுவாங்க. தட்டிட்டு எடுத்து பார்த்தா ஒரு சின்ன பறவை என்ன இருந்தா அப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, வேண்டிங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் ஒரு யானை நிப்பாட்டி பார்க்குறவன் கண்ணுக்கு ஒரு யானை தெரியாது. அந்த யானை நிற்கும் அந்த அளவுக்கு வேண்டிங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது, படத்தை கொண்டு போட முடியும். படத்தை கொண்டு போடுவாங்க. அப்படி அப்பேற்பட்ட மாந்திரவாதி எங்கப்பா இருக்கிறான் என்று கேட்டான். நந்தமன ஊரிலே 1000 பணியருக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகிறான். ஈ என்றால் விளக்கிடுவார், பேய் என்றால் பிடித்தடைத்திடுவார். எப்ப நீ சொல்ற பார்த்தா மனதை கேட்டுக்க கேட்பாங்க. சொல்லாங்க அப்படிதான் இருக்கும். 1000 பொண்ணை ஒரு முடிப்பாக முடித்தார்கள். 1000 பொண்ணை ஒழிப்பாக முடித்துக் கொண்டு எங்கேயா வருகிறார்கள். இந்த ஏலமாபுரம் என்று நந்தபுர ஊர் வந்தார்கள். மாந்திரவாதியை கண்டார்கள். மாந்திரவாதி இவங்களை பார்த்தாங்க. நீங்க எல்லாரும் யாரப்பா இப்படி சேர்ந்து மொத்தம் வந்துருக்கீங்களா?
என்னால் உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும்? எங்காவது பேய் பிசாசு இருக்கா? இல்லை எவ்வளவு காரியம் நடக்கணுமா? இல்லை யாருக்காவது வஞ்சனை சொல்லி கேட்கணுமா? அதெல்லாம் கேட்கலாம். நீ அந்த பாவத்தை செய்யலாம். நாங்கள் செய்த பயிர்களை அழித்திருக்கிறோம். அது ஈர் பூச்சி என்றால் உழைக்க வேணும், பேய் என்றால் பிடிக்க வேணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியா பையர்களே, நான் சொல்வதை நன்றாக கேளுங்க. 7 மரம் காவிலே இவரம் ஒரு வகையாப்பி எழுதி தலைவி அதன் பிரகாரம் சாமான்கள் சேகரித்து தந்தான். இத்திக்கு 8 ஈவிலகை தாரு என்று மாந்திரவாதி சொல்லி பண்டறிந்த கொடுத்தோரை தலையெடுத்து விளைவாழ்ந்து ஒன்றை போட்டு பிடித்து பவடாப்பு எழுதுகிறான். அட்டகும்பை 8 வேணும் 2 வேணும் அதற்கு தேங்காவது வேணும் பழுது வேணும் கும்பம் வேணும் ஒன்று வேணும் கையிலே காப்பு கேட்ட நூல் வேணும் மஞ்சள் மூன்று துண்டு வேணும் ஐயா சிறுசோறு ஒன்று வேணும் திப்பியான திப்பி ஆரம்பி திப்பி புளியஞ்சூப்பி புளியஞ்சூப்பி அதற்கு தேங்காய் 10 பேர். இதுக்கு ரொம்ப 8 தான். தேங்காய் 10. அதாவது 8 கும்பத்துக்கு 8 தேங்காய். பூரான கும்பத்துக்கு ஒரு தேங்காய். இவன் தலையை சுத்தி விட்டு இருக்கு ஒரு தேங்காய் 10. அதனாலதான் அட்டகும்பம் 8 வேணும். அதற்கு தேங்காய் 10 வேணும். பூரான கும்பம் வேணும். புதுச்செலவு இப்படி நீளமா பட்டியல போட்ட அப்பந்தான் பணிய மக்கள் பார்த்தாங்க. அண்ணா நாங்கள் செய்திருக்கிற பயிர்கள் அறுவடை செய்து வந்தா கூட நீ கேட்கறத 4 ஒண்ணு கூட முடியாது. நீ எக்கச்சக்கமா கேட்க கொஞ்சம் குறைக்கலாம். மாந்திரவாதி சொல்லுகிறான், பணியர்களே நான் ஈவிலக வந்தியனாலும் என் கால் பட்டா போதும். 7 தலைமுறையானாலும் அப்புறம் பண்ணிக்காது. ஈ வராது, பேய் வராது, பிசாசு வராது. நீ கொடுப்பது ஒரு வரை, அதன் பலன் 7 தலைமுறை. இது பெருசா அது பெருசா 7 தலைமுறைக்கு நீ கவலையே படாத. பார்த்தார்கள் வணிக மக்கள்
பார்த்து 7 வாரம் காப்புக்கு வருவேன். அந்த நேரம் பார்த்து நான் தேங்காய் வாங்க முக்கிய வாங்க சொல்ல என்று சொன்ன போது அப்படியே நல்ல சாதி வட்டங்கோடி நல்ல கணவன் மனைவி இருவர்கள் நாளைக்கு ஈவினிங் போ அதனால ஆளுக்கு ஒரு ரூம் உடனே சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிதானே சுத்தபத்தம் இல்லைன்னா போற இடத்துல விசாரணை அடிக்க வாங்கி எடுக்கணும் சிலவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராட்டும் சொல்லிப்பாங்க பேசி பிடிக்கிற வீட்டுல இருந்து கிடக்குது இவன் தண்ணியை ஓட்டுன்னு போய் செய்யறத முன்னாடி செய்யலாம் இவன் அடிக்கிறது அவன் அடிக்கும் ஒரே அடிப்போம் அதாவது பண்ணிக்குவான் எதை செய்தாலும் அதில் சுத்தம் வேணும் அப்பந்தான் நீ செய்யறது அப்படிதான் மாந்திரவாதி மனைவியாகப்பட்டவள் விடிய கருக்கரையிலே வெண்கோழி சத்தத்திலே ஆகாத கனவு கண்டான் அலறி எங்கு முடித்தான் பொல்லாத கனவு கண்டு புறம்பி எங்கு முடித்தான் நேரம் எப்ப முடியும் பார்த்த கனவு ஜெகனவு கணவனிடத்தில் சொல்ல கனவென்று எப்போது நேரம் விடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நேரம் முடிந்தது மாந்திரவாதி காலை கடன்களை முடித்தான் தன்னுடைய அருமனை வந்தான் சாமி நேரம் எப்போது விடியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நேரம் முடிந்தது மாந்திரவாதி வலையன் நாளை கடன்களை முடித்து கேட்டுக்கு வந்தான் மனைவியை கூப்பிட்டான் நீ வருவதற்கு ஓடியாக மச்சியிலே ஏறி வைத்து மைய எடுத்தா சிவன் எடுத்தா மாறான ஏன் எடுத்தா என்று கேட்டான் நம்ம சும்மா இருக்கிறாங்க விடியந்து விடியாத இந்த காலப்படி அப்படி அவசரம் எங்க போகணும் அப்படி அவசரமா எங்க போகணும் சரி போற காரியம் போகும்போது எங்க போட்டு கேட்க அடியே போன வாரம் தானே பழைய மக்கள் 7 மலம் காவிரி ஈவரகோடும் என்று 1000 பொன் 1 2 முடிப்பாக முடித்து தந்தார்கள் அதுல ஒரு ரூபா கூட இழக்கல அப்படி மொத்தம் வாட தந்துட்டேன் நீலாம் ஞாபகப்படுத்தணும் ஞாபகப்படுத்தணும்ல இன்னைக்கு என்ன கிழமை சுடலையாண்டவன் அக்கடிவாடம் உடம்புல நடக்கு உடம்புல எத்தனை போட்டிருக்கேன் எல்லாரும் ஞாபகம் அப்பவும் ஆறு வாங்கி வந்துடும் அந்த மாதிரி நீ எல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னான் அப்போதான் அம்மையான வேறுவனைத்து சொல்கிறான் என் கனவா நேற்று இரவு விடிய கலக்களிலே நாகாத கனவு கண்டேன் அடியெடுத்து வைக்க வேண்டாம் நான் பொல்லாத கனவு கண்டேன் போக வேண்டாம் மனைவி
கத்திக்கு நீ இரையாகிவிடும். அப்போதான் பெருமறைஞ்சி சொல்லுகிறான், என் கனவா போகாதே போகாதே என் கனவா என் கனவா பொல்லாத கம்பனும் நானும் கட்டி மனம் பொல்லாத கம்பனும் மஞ்சளே ஐயா, குடும்பம் ஒன்று இருந்தால் மனைவி சொல்வதை கணவர் கேட்க வேண்டும். இந்த காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க.
இன்னைக்கு சொல்லுதான அப்ப கொஞ்சம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போகணும். இல்ல நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, பிடிவாக இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டால் அது நன்மைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு இடத்துக்கு போறோம், வீடு போட்டு காரணத்தால அது கேட்கலாம், நல்லதுன்னு நினைக்கணும். சரி நான் போனோம்னா நேரத்தையும் போயிருக்கேன், இப்படி தடங்கள் சரி தடங்கள் ஏற்பட்டால் நன்மைக்கு என்று நினைத்தால் அது நன்மையே பரிசு. சொன்னால் மனிதபராத கடல்வாரி அன்னம் சொல்லிடம் அன்னாருக்கு வரைக்கின்ற இந்த ஆச்சார கனவு சபையிலே ஆன்மீக அன்பர்கள், தெய்வீக தாய்மார்கள், சகல கரையில் கற்றுணர்ந்த சீமான்கள் மத்தியில் பாடி ஒன்றுபடி நம்மளை கௌரவப்படுத்த வேண்டும். நம்மன் மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு ஒன்றல்ல இரண்டல்ல 800 லட்சமாக சர்க்காரம் வைத்திருக்கிறார். யார் ஐயா? யாரு? பாசான சுடலைக்கு கோபுரத்துக்கு அதிபதி செந்திமா நகரிலே வீட்டிருக்கிறாரே கந்தன் கடம்பன் கார்மையில் வாழும் செங்கோட்டு வேட்பன் வடிவேற்று பரமை சுப்பிரமணியன் பேர் அவன் தாங்கி இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள். அவர்கள் பேர் என்ன பேரு? சரவணன். முதலாக முருகப்பெருமான் அவதரித்தது சரவணனுக்கு. அப்பேற்பட்ட வேதாந்தனுடைய கண்டவர்கள் அவையே அவளுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 800 ரூபாய் 800 லட்சமாக செலவழித்திருக்கிறார். அவர்கள் குடும்பங்களும் திறமெல்லாம் பாறையடி வாழையா எல்லா வளமும் பெற்று வாங்க வளரும் ஆந்திரவாதி வருமுறையும் என் பேச்சை கேட்டவன் கோடான கோடி உன் பேச்சை கேட்பவன் ஆராயன்று மச்சியை எண்ணி வைத்தான் மையெடுத்தான் இவரிடத்தான் ஆரணை என்னிடத்தான் என்னை வீட்டில் ஆரப்போ சொன்ன பிரகாரம் சாமான்கள் சேகரித்து
வைத்து வைத்திருக்கோம் சரிபார்த்து கொள்ளும் ஆந்திரவாதி மூன்று இடத்தில் உழைத்தவ வேலை அந்த ஏகமர காவிரி காக்காட்சி மலை ஈவிலக வேணும் என்று ஆரங்குடிய வெட்டினான் 4 வகை சொல்லிகளை இட்டான் 4 வகை எண்ணெய்களை இட்டான் யாகத்தை வளர்த்தான் அட்ட கும்பல் 8 வைத்தான் அதற்கு தேவை 8 வைத்தான் ஒரு கும்பத்தை ஒரு வைத்தான் ஒரு தேங்காவை தன் தலையை சுற்றி சிறு சிலவை கவர்த்திவான் 4 வகை சாம்பல் நலமுடனே பரத்தினான் சீர்காழி மந்திரம் சிதம்பர சக்கரம் மறைத்தான் அதையொன்று அச்சாரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறான் மாந்திரவாதி விளையாடப்பட்டவன் வடக்க வந்து ஈசான பார்வையில் மண்ணை வெட்டி நான் நுழைந்து பேச்சு பிரமசந்தி அக்னிநாடன் ஆசான சுடலை வரவேற்று வைத்தாரம் இருவன் தோல்மந்தி தேவனை தோல்மந்தி தேவன் நிறைய இருக்கு தலைவாடன் தலாவாடன் தீ சின்ன நபி பெரிய நபி கேட்டகாதன் கேதரவாடன் குருவாடன் குருவாடன் காட்டுவாடன் கன்னிவாடன் குதிவாடன் குதிவாடன் கண்ணாரவாடன் வரவாடன் ஜப்பானி வாடன் கதங்காத்த பெறுவான் வாதாளமுத்து வாங்க கட்டையர் பெறுவான் இந்த 7 காவிரி